தற்போது அனைவருடைய பேசும் பொருளாக இருக்கின்றதான ஒரு செய்தி, குறிப்பாக கொழும்பு அபிவிருத்தி காற்றை சுவாசிக்கின்ற ஒரு பகுதி. தற்போது இந்த துர்நாற்ற காற்றை தான் தற்போது இந்த கொழும்பில் சுவாசிப்பதாக கொழும்பில் வாழ்கின்றதான மக்கள் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பினுடைய பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றமையை இன்றும் அம்மால் காண முடிந்தது. கொழும்பு நகர், பொரளை, பம்பலப்பிட்டி, டொரிங்டன், மட்டக்குழி உள்ளிட்ட கொழும்பின் பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கொழும்பின் பல பகுதிகளில் உரிய வகையில் கழிவகற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இவ்வாறு பல பகுதிகளில் குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமை காரணமாக வீடுகளில் சேகரிக்கப்படும் அந்த கழிவுகள் வீதியோரமாக கொட்டப்படுகின்றன. முறையில் கழிவுகளை சேர்க்க வேண்டிய கடற்பாடு உரிய தரப்பினரை சார்ந்தது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கொழும்பு மட்டக்குழி பகுதியிலிருந்து ராசலிங்கம், ரவிரகு. நேற்று முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை கொழும்பு மாநகர சபையூடாக சேகரிக்கப்படும் கழிவுகளை கரதியான கழிவகற்றல் பிரிவுக்கு அனுப்புவதற்கு கெஸ்பாவே நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கொட்டிகாவத்தில் காணப்படும் கழிவுப் பொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொழும்பு மாநகர சபையால் நேற்றிரவு குப்பை கொட்டியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொட்டிகாவத்தை பொது மயானத்துக்கு செல்லும் வீதியை மறித்து பிரதேச மக்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.